விட்டு நல்லா உரசிக்கணும். கொஞ்சமாக இந்த மாதிரி ஒரு இதை எடுத்து பசங்க பண்ணிவிட்டு பசங்க பண்ணிவிட்டு தோல் உரிச்சிட்டேன். இதோட தோலை அடிக்கடி ஒருத்தங்க தோல் உரிங்கன்னு கெஞ்சிட்டு இருக்கிறாங்க. சரி, இப்படி உடச்சிக்குவோம். உடச்சிக்கணும். அலூசா இதுக்கு நம்மளுக்கு அடுப்பும் வேணாம், எண்ணெயும் வேணாம். இந்த மாதிரி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. பச்சைலா சீவி உரசிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். அப்புறம் வெஜிடேரியன் காளான் தூள் கொஞ்சம் போட்டுக்குவோம் ருசிக்கு. அப்புறம் முழுவுத்தூள் கசாட்டானது கொஞ்சம் போட்டுக்குவோம். அதுக்கு பிறகு கப்பி மிளகாத்தூள் போட்டுக்கிட்டு பாருங்கள். வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டியிருக்கேன். இஞ்சி பூண்டு வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டி இதில் போட்டுட்டு பச்சை மிளகாய் 1, ஊசி மிளகாய் போடுறதுனா போட்டுக்கிங்க. தக்காளி பழம் சேரி தக்காளிக்கு 5 வெட்டி போட்டிருக்கேன். போட்டு கிளறிக்குவோம். இதுக்குள்ளே குடுகுடுன்னு முந்திரி கொட்டை மாதிரி விழுந்துருச்சு. அதை கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே அதுவாக ஓடிடுச்சு. இது என்னதுன்னா லெமன். முதல்ல இது எல்லாத்தையும் போட்டு கிளறிக்குவோம். நீங்கள் சாப்பிடும்போது பச்சைலாம் சாப்பிட்டிங்கன்னா ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இது நம்ம இஞ்சி கொஞ்சம் போட்டிருக்கோம்ல வாய் ஒடுக்கிறதுக்கு. பெருங்காயம் யூஸ் பண்ணுறீங்கன்னா பெருங்காயம் போட்டுக்கிங்க தூள். ஆனால் நான் பெருங்காயம் பாய்க்க மாட்டேன், எனக்கு ஒத்துக்கலை, அவ்வளோதான். சில பேர்த்துக்கு ஒத்துக்காது. இப்போ இந்த லிமா பீஸ் இருக்குது, லிமா கஸ்தூரி இது பேர். இதை புழிஞ்சிக்குவோம் அதோட சாறு. இது எப்படி தான் இருக்கும், புளிப்பாக. ஆல்ரெடி பரங்கிக்காய் இனிக்கும், உங்களுக்கே தெரியும். பச்சைலாம் சாப்பிடும்போதே இனிக்கும். அப்போ நம்ம மிளகாலாம் போட்டிருக்கோம்ல, கொஞ்சம் உரப்பு சுருக்குன்னு ஏறும். அதுக்கு பிறகு இதில் புளிப்பு, அதாவது உரப்பு புளிப்பு இனிப்புன்னு 3மே இதில் கலந்த ஒரு டேஸ்ட்டு. இது திகராசம் மாதிரி தான். இந்த திகராசம் சொல்கிறீங்க அந்த டேஸ்ட்டு இதில் இருக்கும். ஆனால் ருசியாக இருக்கும், உடம்புக்கு ஹெல்த்தி. இந்த மாதிரி டெய்லி சாப்பிட தேவையில்ல. வாரத்தில் ஒரு நாள் சும்மா அப்படி சாப்பிட்டிங்கன்னா கூட நல்லது. ஐஸ் பொடியில் வச்சுக்கலாம். ஒரு வாரம்னாலும் நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா. ரெடியாச்சு சேலட்டு. இது சேலட் கிடையாது, இது அப்படியே சாப்பிட்ற ஒரு தேங்காய் பூ போடுறதுனா கூட நீங்கள் பூ போட்டுக்கலாம். இது மாதிரி தான், ஆனால் இப்படி சாப்பிட்ணும். சேலட்டு கிடையாதுன்னு சொல்கிறேன். நான் பச்சையாக நறுங்க போட்டிருக்கேன், நான் பச்சையாக சாப்பிட்றேன். இனிப்பா நல்லா இருக்கு. அப்படியே இந்த மிளகாயும் பிடிக்கலாம் வச்சேன். செம்மையாக இருக்கும். நிஜமாக சாப்பிட்டீங்க, ஹோட்டலில் வச்சு சாப்பிட்லாம். இது ஒரே ஒரு லெமன் தான் ஊற்றணும். ஒன்று பரங்கிக்கலாம், ஒரு பாதி துண்டுலாம். நல்லாயிருக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள். நோ ஆயில், நோ அடுப்பு, ஜஸ்ட் இப்படி சேலட் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் போல். உரப்பு அந்த எப்படி இருக்குன்னா, அந்த புளிப்பு கலந்த அதோட உரப்பு லேசாக கடிக்கும்போது செம்மையாக இருக்கு. நல்லா இருக்க நினச்சேன். எங்கள் அக்கா கொடுத்த ரெசிபி. நல்லா இருக்கு. அந்த பரங்கிக்காயோட லேசான இனிப்பு, மிளகாய் பச்சை மிளகாய் கடிக்கும் போது உரப்பு முழுவு, அப்புறம் கசாட்டான மிளகா, தக்காளி பழம் அதெல்லாம் மிக்ஸ் பண்ண வெங்காயம் பூண்டு இஞ்சி செம்மையாக இருக்குது. நல்லா இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இல்லைன்னா எனக்கு கேளுங்க. ஐயா